வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7/4/2026 திருப்பத்தூர் மாவட்டம் வாரம் செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய மற்றப்பள்ளி நாட்டு மாட்டு சந்தைக்கு வந்திருக்கும். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய வளர்ப்பு கண்ணுங்க, பார்த்தீங்கன்னா ஏறு மாடுங்க, பார்த்தீங்கன்னா கிடாரிங்க, பார்த்தீங்கன்னா அப்படியே நாட்டு பசு மாடுகளும் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன விலை போகுதுன்ட்டு இந்த வாரம் பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுவும் நாட்டு பசு மாடுங்க, நல்லா சூப்பராக இருக்குது. கண்ணு நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா தரமான ஒரு நாட்டு பசு. பல்லு கேட்டு பார்ப்போம். அப்படியே எத்தனாவது கண்ணு போட்டிருக்கு. ஏன்னா பல்லு சொல்லேண்ணா இதை பல்லு 8 பல். ஓகே, பல்லு சரியாக போச்சுல. ஓகே, இது எத்தனை கண் போட்டிருக்கு? 3ஆவது கண். இப்போ கறவை அப்படியே எத்தனை லிட்டர் வருது சொல்லுங்கள்? அப்படியே எந்த ஊர் நைனா நீங்கள்? திருவண்ணாமலை. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? எவ்வளோ சொல்லியிருக்கு? 43 சொல்லுவேன். ஓகே, ஃபைனலாக எவ்வளோ வந்தால் விட்டுருவீங்க? 37, 39. ஓகே. நீங்கள் வியாபாரிங்களா இல்லை விவசாயி? விவசாயி. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 கன்று போட்டிருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கறவை ஒரு சொல்லியிருக்காரு, ஒரு 37னா ஃபைனலாக பண்ணிடலான்னு சொல்லியிருக்காருங்க. நாட்டு மாடு திருவண்ணாமலை சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நாட்டு பசு மாடுங்க, இதுவும் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். இதுவும் நல்லா செகிலு போட மாடு தான். ஸோ 40,000 சொல்லியிருக்காருங்க விலை. சூப்பராக இருக்குது. ஸோ ரேட்டு கேட்டுன்னு இருக்காருங்க. மாடு நல்லா அழகாக இருக்குது. ஸோ வளர்ப்பு கண்ணுங்க, ரெண்டுமே செவலை கண்ணுங்க, நாட்டு கண்ணு சூப்பராக இருக்குங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. ஷைனிங் ஒன்று நல்லா அழகாக இருக்குது கண்ணு. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்ணு. இன்னும் பல்லெல்லாம் வைக்கலைங்க, சின்ன கண்ணு தான். ஸோ 30,000 சொல்லியிருக்காரு. 30 ரூபாக்குள்ளே பேசி அனுசரித்து வாங்குவாங்க. நம்ம பாய் என்ன கேட்டுன்னு இருக்காரு. நாட்டு பசு மாடு, கண்ணு மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாரு. கண்ணு நல்லா காளை கண்ணு போட்டிருக்குங்க. நல்லா உடம்பு நல்லா சூப்பராக இருக்குங்க நாட்டு பசு மாட்டுக்கு. நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா அழகான மாடுங்க, நாட்டு பசு மாடு. கறவை ஒரு 3 லிட்டர் சொல்லியிருக்காரு. பல்லு சரி பல்லு ஆயிடுச்சுங்க. ஸோ உழவு கண்ணுங்க, இன்னும் பல்லே வைக்கல. ஸோ விற்பனை ஆயிடுச்சு. ஸோ வாங்கி கட்டிட்டாங்க. ஸோ ஜோடி அப்படியே வாங்கியிருக்காங்க பாருங்கள். நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் கண்ணுங்க. நாட்டு கண்ணுங்க.
இன்னும் பல்லு வைக்க கண்ணு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா லென்த்தும் ஹைட்டும் நல்லா சூப்பராக இருக்குங்க. இதில் சின்ன சின்ன கண்ணுங்க, உழவு கண்ணுங்க, பல்லு வைக்காத கன்றுங்க. ஸோ அப்படியே செட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள், நல்லா சூப்பரான கண்ணுங்க. ஸோ ஜோடி நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த கன்றுங்க. நாட்டு உழவு காளைங்க. சொன்னால அற்புதமாக இருக்குது. 4 பல்லில் பார்த்தீங்கன்னா உழவு காளை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம குனிச்சி தண்டபாணி அண்ணன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. 1.25 அண்ணன் பார்த்தீங்கன்னா 1.25 சொல்லியிருக்காரு. அண்ணன் தாங்க. நான் அப்படியே என்னென்னதுக்கு பயன்படுத்தலை கொஞ்சம் சொல்லணும். 1.25 ஒன்று இருக்குது. அப்படியே எதுக்கு இது யூஸ் பண்ணலாம் அப்படியே கொஞ்சம் சொல்லலாம். புரியல. எதுக்கு யூஸ் பண்ணலாம்? அப்படி ஏறு ரெண்டுத்துக்கு யூஸ் பண்ணலாம். அப்படியே ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லிடலாம் உங்களுக்கு. 97 97 91 91 69 69 35 80. ஸோ அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இது மாதிரி உழவு மாடு நிறைய வாங்கி தருவாருங்க அண்ணா. ஸோ 4 பல்லு உழவு காளைங்க, நாட்டு காளைங்க. ஸோ நல்லா அற்புதமான ஜோடிங்க. ஸோ சந்தையில் இந்த காளை நல்லா ஓரளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ ஜோடி சூப்பரான ஜோடி எடுத்து வந்திருக்காரு பாருங்கள். ஸோ 1.25 சொல்லியிருக்காரு. முன்ன பின்ன அனுசரித்து வாங்கலாங்க. பல்லு எப்படி இல்லையில் ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க நாம திருப்பதி அண்ணா. ரெண்டுமே அழகான காளைங்க. ஸோ உழவு காளைங்க தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ₹90 மேலே சொல்லின்னு இருக்காருங்க திருப்பதி அண்ணா. 91,000 கிட்ட சொல்கிறாரு. ஸோ ஜோடி சூப்பராக இருக்குது பாருங்க. கண்ணு பாருங்க சூப்பரா இருக்குங்க. வளர்ப்பு கன்றுங்க. ஒரு 3 கண்ணு இந்த சைடு நிக்குது பாருங்க. எல்லாம் செவல கண்ணுங்க தான் இருக்கு பாருங்க. இந்த வாரம் சூப்பரான கண்ணுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க காலையிலேயே.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாயனை வாங்கிட்டாருங்க. இதெல்லாம் பல்லே வைக்காத காளைங்க. வியாபாரம் முடிஞ்சிருச்சு. நாட்டு கண்ணுங்க, சூப்பரான கண்ணுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாரு. இதுவும் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணு குட்டிங்க, ஒரு செவல நேர கண்ணு. வீட்டான அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இந்த மாதிரி எல்லாம் நிக்க முடியாது பக்கம் வந்து நீ பாய்ச்சல. ஆமா, ஏன்னா மேல ஆளுங்களுக்கு தேவைனா கூட வா. சரி சேத்தானா, இதே சேப்பு தான். ஸோ இங்கே ஒரு ஜோடி நல்ல பெரிய காளைங்க. ஆனால் நம்ம திருவண்ணாமலை சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு, நம்ம ரஜினி அண்ணன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நல்ல சூப்பரான காளைங்க, வண்டி காளைங்க, வண்டி ஏறுனாலும் ஓட்டிக்கலாம். ஸோ நல்ல ஒரு பெரிய ஜதைங்க. செட்டு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜோடி. நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் பல்லு கொஞ்சம் சொல்லணும். 4 நாள் அப்படி வண்டி எது நான் யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லணும். வண்டி டயர் வண்டி ஏறு அது. ஸோ டயர் வண்டி ஏறு பெரம்பு ஸோ அனைத்தும் ஓட்டிக்கலாங்க. சில நாட்டு கண்ணுங்க, ஒரு ஜோடி சூப்பரான ஜோடிங்க, நல்லா செவல நேர கண்ணுங்க. சில கோபுரமெல்லாம் அட்டகாசமான கோபுரங்க, உடம்பு நல்லா சூப்பராக இருக்குங்க கண்ணு. சில ரேட்டு கேட்டுன்னு இருக்காரு. இல்லடா மாடாடா, அவ்வளோ ராயராயெல்லாம் விற்கிற மாடாது. ஏய் எது இதா இது கேட்குறதா? ரெண்டுமா இதா இதா? சரி சரி. நல்லா தரமான கண்ணு எடுத்துன்னு வந்திருக்காருங்க. தலை இப்படி வா. ஸோ வளர்ப்பு கண்ணுங்க, சரியான கண்ணு, ஷைனிங் நல்லா தரமாக இருக்குது பாருங்கள் கண்ணு. ஸோ நாட்டு கண்ணு. ஸோ நம்ம பாயனை தான் வாங்கிட்டாரு, நல்லா தரமாக இருக்குங்க கண்ணுக்குட்டி. நல்லாக்கா சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ கொடுத்துட்டாங்க. ஸோ 22,000 ரூபா கிட்ட வாங்கிட்டாருங்க கண்ணு. கண்ணு கொஞ்சம் லென்த்தாக ஹைட்டும் லென்த்து நல்லா சூப்பராக இருக்குங்க. நம்ம பூபதி அண்ணன் கேட்டுன்னு இருக்காருங்க, நாட்டு பசுமாடு கேட்டுன்னு இருக்காரு. நல்லா பரபரப்பாக நடக்குது பாருங்க வியாபாரம். 2 பேருமே வியாபாரிங்க.
நல்லா தரமான மாடு ஒன்று எடுத்துன்னு வந்திருக்காரு. நாட்டு பசு மாடு, ஹைட்டு வெயிட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ வியாபாரம் முடிச்சிட்டாருங்க. இந்த செவளம் நேரம் மாடுங்க. நல்லா பெரிய மாடு பாருங்க. ஸோ ஜோடி அப்படியே கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேங்க. கண்ணு போட்டிருக்குங்க. அப்படியே ஜோடி வாங்கிட்டாரு. ஸோ இந்த கண்ணு மாடு வாங்கியிருக்காரு. இது அப்படியே இந்த சைடு ஒரு மாடு வாங்கியிருக்காருங்க. ஸோ நல்லா பெரிய மாடுங்க தான் வாங்கியிருக்காரு. நல்லா பெருக்கூட்டு மாடுங்க. ஸோ இந்த மாடு நல்லா லென்த்தும் ஹைட்டும் நல்லா சரியாக இருக்குங்க. இதுவும் ஒரு ஜோடி நாட்டு கண்ணுங்க, பல்லு வைக்காத கண்ணுங்க, உழவு கண்ணுங்க. ஸோ ஜோடி நல்லா அருமையான இருக்கு பாருங்க. மாட்டுல பொம்னாட்டி ஃபுல்லா குட்டி ஏறு நீ கூட நடக்க முடியாது. யாரை பார்த்து சொல்றேன் ஒரு ரூபாய் எவனும் விட மாட்டேன். கண்ணுங்க நல்ல கண்ணுங்க. என்ன தள்ள ஏன்னா இது காசுறீங்க. இதுவும் நாட்டு பசு மாடுங்க, நல்ல ஒரு புட மாடு. அப்படியே பல்லு கேட்டு பார்ப்போம். அப்படியே எத்தனாவது ஈத்து கண்ணு போட்டிருக்கு. ஸோ அப்படியே எவ்வளோ சொல்கிறாரு விலை அப்படின்னு கேட்டு பார்த்துருக்கோம். நான் அப்படியே பல்லுக்கு வந்து சொல்லிடணும். கடமலை அப்படியே எத்தனை கண்ணு போட்டிருக்கு? ரெண்டாவது. எத்தனை மாதம் இருக்குண்ணா? 5 மாசம் இருக்கு. 5 மாதம். ஓகே. அப்படியே கறவை அப்படியே எத்தனை லிட்டர் வர சொல்லணும்? 5 லிட்டர் வந்தது. 6. ஸோ 5 லிட்டர். ஓகே. அப்படியே எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? 40 ரூபா சொல்லி 39 சொல்லிக்கிறேன். கேட்குறேன் 35,000 கேட்குறாங்க. ஓகே ஓகே. ஸோ 35,000 கேட்குறாங்க. 40 ரூபாய்க்கிட்ட சொல்கிறாருங்க அண்ணா. ஸோ 5 மாதம் சென மாடு. ஸோ நாட்டு பசு மாடு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ போட்டால் 3வது கண்ணுங்க. ஸோ காங்காயம் ஒரு ஜோடி எடுத்துன்னு வந்திருக்காங்க. இன்னும் பல்லு வைக்காத கண்ணுங்க, செவல நிற கண்ணு, நல்லா ஒரு பிள்ளை கண்ணு ஒன்று செட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காரு நயனா. நானே இது எத்தனை வருஷம் கண்ணு இருக்கும் நானா? நானா இது எத்தனை வருஷம் கண்ணு இருக்கும்? இது எத்தனை வருஷம் எத்தனை மாதம் இருக்குண்ணா கண்ணு? இது அப்படியே 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 நில்லுங்க. அப்படியே அப்படியே நில்லுங்க. அப்படியே ஊர் பேர் சொல்லலாம். அப்படியே ஊர் எந்த ஊர்? வேணுவாரு. இதே அப்படியே
ஓகே. பல்லு வந்து சொல்லலாம். பல்லு போட்டிருக்கா எப்படின்னா? இல்லை பல்லு போடல. அப்படியே எத்தனை வருஷம் கண்ணு சொல்லலாம்? எத்தனை வருஷம் கண்ணு இருக்கும்? 9 மாதம் 11 மாதம். 9 மாதம் 11 மாதம். காங்காய மாடுங்களாண்ணா? நீங்கள் வியாபாரிங்களா எப்படின்னு? இல்லை மாட்டுக்கார. நீங்கள் எவ்வளோ சொல்லிக்கிறேன் ஜோடி இது? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 65. எவ்வளோ வந்தால் விடுவீங்கண்ணா? ஒரு 55. ஸோ ஒரு 55 ரூபான்னா ஃபைனலாக பண்ணிடலான்னு சொல்லியிருக்காருங்க. இங்கேயும் ஒரு ஜோடி கண்ணுங்க, காளை கண்ணுங்க, தரமான கண்ணு குட்டிங்க. ஸோ 33,000 வரை கேட்டாங்க கண்ணு ஜோடி. வந்துடலாம் பின்னாடி. ஆமாம். சரியான கவலைங்க. ஏன்னா இன்னும் பல்லு வைக்கலைங்க. நல்லா பெரிய காளைங்க, நல்லா உடம்பு நல்லா பயங்கரமா இருக்கு. வீடா தானே ஓடுனுக்குது. அதே தான் பார்க்குறேன் நான். ஓட்டு 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 பல்லு வச்சிருச்சம்மா. ரெண்டுமே போடலாம். பல்லு போடலையா? பல்லு போட. ஸோ உடம்பு ஹைட்டெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்துன்னு இருக்காங்க. கை காட்டுறேன். நல்ல தரமான காளைங்க. ஸோ ரேட்டு தான் எவ்வளோன்னு தெரியல. ஸோ தெரிஞ்சுன்னா ஸ்க்ரீனில் நான் காட்டுறேங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோடி கண்ணுங்க, நல்லா அருமையான கண்ணுங்க. ஸோ வளர்ப்பு கண்ணுங்க, ரெண்டுமே சேர்ந்து. ஸோ ஜோடி சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்ம குனிச்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ 33 வரை கேட்டிருக்காங்க. ஸோ வாங்கிட்டாங்க, வியாபாரம் முடிஞ்சு. கருப்பு கண்ணு, காளை கண்ணு சூப்பராக இருக்குது பாருங்க. நான் இப்படி வேணும். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க கண்ணுக்குட்டி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதம் கண்ணு இருக்கும். சூப்பரான கண்ணுங்க.
ஸோ கோபுரம் கூட நல்லா சூப்பராக தான் இருக்குது. இதுவும் வளர்ப்பு கண்ணுங்க, ஒரு ஜோடி. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்ணு கட்டிங்க, ஒரு செவல நிற கண்ணு, ஒரு புடவை ஒன்று கண்ணுங்க. ஸோ கண்ணு சூப்பராக இருக்குது. நான் இப்படி வேணாம், இப்போ லைட்டு இப்படி தான். அப்படியே எத்தனை மாதம் கண்ணுன்னு நம்ம கேட்டுப்போம். அவ்வளோ எத்தனை மாதம் கண்ணு அப்படி கொஞ்சம் சொல்லலாம். 5 மாசம் 6 மாசம் கண்ணு. 6 மாதம். எவ்வளோ சொல்லிக்குது நான் ஜோடி? ஜோடி அப்படியே 60 சொல்லிக்கிறேன். 60. எவ்வளோ வந்தால் ஃபைனல் பண்ணுவீங்க? ஒரு 50 52 வரும். அப்படியே உங்கள் ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லிடுங்க. 96 20 98 98 37 37 6807 6807. இங்கேயும் ஒரு ஜோடி கண்ணுங்க, நாட்டு கண்ணுங்க. ஸோ ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அப்படியே இது எத்தனை மாதம் கண்ணுன்னு கேட்டு பார்த்துருவோம். ரெண்டுமே செவல கண்ணுங்க, நல்லா அற்புதமான கண்ணுங்க. ஆனால் அப்படி இது எத்தனை மாதம் கண்ணு கொஞ்சம் சொல்லணும். 6 மாதம் கண்ணு. ஜோடி எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா? 45. ஃபைனலாக எவ்வளோ வந்து விடுங்கண்ணா? 40 ரூபாய்க்கு. அப்படியே நீங்கள் வியாபாரிங்களாண்ணா? ஃபோன் நம்பருக்கு சொல்லிண்ணா. 99 52 05 35 68. சொல்லவே இல்லை, நீ பண்ணக்கூடாது. ஸோ ரெண்டுமே சரி பல்லில் ஒரு நாட்டு பசுமாடு ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஜோடி சூப்பராக இருக்குது பாருங்கள். ரெண்டுமே காலி, சென இல்லை, நல்லா ஜோடி சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா தரமான நாட்டு பசு மாடுங்க. ஸோ உடம்பு சூப்பராக இருக்குது பாருங்கள் நாட்டு பசு மாடுக்கு. கோபுரமெல்லாம் சரியான கோபுரமுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு கண்ணுங்க, ஒரு 5 மாத கண்ணு சொல்லியிருக்காரு. ஸோ வளர்ப்பு கண்ணுங்க, ஃபைனலாக 55 சொல்லியிருக்காரு. தரமான கண்ணு குட்டிங்க. இப்படி என்ன கொஞ்சம் இப்படி ஜோடி தரமானதுங்க. ரெண்டுமே கிடையாது. கிடாரிங்க, நல்லா ஒரு ஒயிட் போட கிடாரி. ஸோ ஜோடி சூப்பராக இருக்குது பாருங்கள். சொல்லி பல்லு வைக்கல, கண்ணுங்க நல்லா சூப்பரான கண்ணுங்க. சில ரேட்டும் அப்படியே பேசிட்டு இருக்காங்க. எந்த மாடு இது? தண்ணீர் பந்தல். ஸோ தண்ணீர் பந்தல். ஸோ அந்த சைடு கிட்ட இருந்தாங்க. ஸோ பக்கத்தில் இருந்தால் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க.
ஸோ ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, நல்லா சூப்பரான ஜோடி கண்ணுங்க. மாடுங்க நல்லா ஒரு ஒயிட் போட மாடு. ஸோ சென மாடுங்க. ஸோ நம்ம திருப்பத்தூர் சைடு வியாபாரிங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா பல்லு கொஞ்சம் சொல்லேண்ணா, 2 பல்லா. சென்னை அப்படியே எத்தனை மாதம் இருக்குது சொன்னேண்ணா? 9 மாதம். ஃபஸ்ட்டு கண்ணு தான் இப்போ போட்டால் ஃபஸ்ட்டு கண்ணு. ஸோ ஃபஸ்ட்டு கண்ணுங்க. ஸோ போட்டோ இப்போ ஃபஸ்ட்டு கண்ணு 2 பல்லு தான். ஸோ 2 பல்லு கிடாரி. எத்தனை மாதம் இருக்குண்ணா? 9 மாதம். ஸோ 9 மாதம் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு 52,000 சொல்லியிருக்காங்க விலை. ஒரு நாட்டு பசு மாடுங்க, சென மாடு, நல்லா சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குங்க. நல்லா உடம்பு கட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க. ஆ சரி. ஆனால் அப்படியே எந்த ஊர் சொல்லிடணும்? பூங்கலாம். ஓகே, அப்படியே பல்லு கொஞ்சம் சொல்லிடணும். பல்லு அரைக்கடை. அப்படியே சென்னை எத்தனை மாதம்? அப்படியே 20 நாள் அப்படியே எத்தனை ஈத்து? இது 2வது. எவ்வளோ சொல்லியிருக்கேன்? விலை வந்து 60,000 சொல்கிறோம். நீ எவ்வளோ சொல்லி எவ்வளோ நான் முடியலாம்? ஒரு 55. 55. நீங்கள் வியாபாரிங்க? ஆமாம். அப்படியே ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லி சொல்லுங்கள். 99. அப்படியே எங்கள் நம்பர் சொல்கிறேன். நம்பர் அப்படியே நம்பர் சொல்கிறா. சொல். 90 80 6595 18. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 55னா ஃபைனல் பண்ணலான்னு சொல்லியிருக்காருங்க. சார் 2வது ஈத்து மாடு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், நாட்டு பசு மாடு. இங்கேயும் ஒரு ஜோடி கன்றுங்க தாங்க. ஸோ நாட்டு கண்ணுங்க பாருங்கள். கண்ணு சூப்பராக இருக்குங்க, காளை கண்ணுங்க. நம்ம குனிச்சியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படியே எத்தனை மாதம் கன்று, ஸோ எவ்வளோ விலை சொல்கிறாருன்னு கேட்டு பார்த்துருவோம். நேண்ணா அப்படியே எத்தனை மாதம் கண்ணு கொஞ்சம் சொல்லணும்ண்ணா? இது எத்தனை மாதம் கண்ணு? 1 வருஷம் கண்ணு. ஸோ 1 வருஷம் கண்ணு சொல்லியிருக்காருங்க. ஸோ ஜோடி ஒரு 55னா வாங்கலாங்க. பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பாயனை வாங்கி கட்டி வச்சிருக்காருங்க. சொன்னால் அழகான கண்ணுங்கெல்லாம் வாங்கியிருக்காரு பாருங்க. ஸோ நாட்டு கண்ணுங்களேங்க சூப்பராக இருக்குங்க கண்ணுங்கெல்லாம். காளை கண்ணுங்களே வாங்கி கட்டி வச்சிருக்காரு. வளர்ப்பு கன்று காளை கண்ணு அப்படியே வாங்கியிருக்காங்க பாரு. சிங்கிளாக இருக்குது. ஸோ செட்டுக்கு வாங்கியிருக்காங்க, ஜோடிக்காக வாங்கியிருக்காங்க. ஸோ இங்கேயும் ஒரு கண்ணுங்க இருக்குங்க, ஒரு 4 கண்ணு இருக்குது, வளர்ப்பு கண்ணுங்க. ஸோ அப்படியே ஒரு கிடாரி ஒன்று இருக்குது. ஸோ நாட்டு பசு மாடுங்க, பல்லு சரி பல்லு, சென மாடு, நல்லா ஃபுல் சவலையில் சூப்பராக இருக்குது பாருங்கள். இல்லை கண்ணு போடுற நாளில் இருக்குங்க, செனை தான். அண்ணன் பார்த்தீங்கன்னா வியாபாரி. ஸோ எவ்வளோன்ட்டு தான் தெரியலைங்க.
மாடு நல்ல மாடு தான். நாட்டு பசு மாடுங்க, கன்று மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மாடு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், ஹைட்டு. கண்ணு ஒரு பொட்டை கண்ணு போட்டிருக்குங்க. நல்ல அழகான ஒரு நாட்டு பசுமாடு. ஸோ வியாபாரமாக அப்படியே நடந்துன்னு இருக்கு. இதுவும் கண்ணு மாடு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கண்ணு பொட்டை கண்ணு போட்டிருக்கு. பல்லு சரி பல்லுங்க. ஸோ கொஞ்சம் வயசான மாடு தான். ஸோ போன வாரம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, இந்த வாரமாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு 45,000 சொல்லியிருந்தாங்க. ஸோ மடியும் நல்லா அருமையான ஒரு மடி. ஒரு 37,000 40 ரூபாக்குள்ள முடியுங்க. சந்தன பிள்ளை கிடாரிங்க, பல்லு வைக்கல இன்னும் கிடாரி. அந்த சைடு ஒரு நாட்டு பசு மாடு இருக்குது பாருங்கள், ஒயிட்டு போட்ட மாடு. உடம்பு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இரவுல படுக்கும்போது ஒரு 10 சொட்டு தைலத்தை நல்லா மார்ல நிக்கல தேய்ச்சி விடுங்க. ஓமத்தின் வழியாக உள்ளே சென்று கீழே குலைக்கவும் சளிகளை சுத்தமா அடுத்த இடத்துல சளி தொலை இருக்காது. சில பேருக்கு இந்த உடம்பெல்லாம் வெந்தேம்பல், செந்தேம்பல், பால் தேம்பல், சில பேர் இந்த உடம்பெல்லாம் கடி சார் கருப்பு கருப்பா. நல்ல தரமான ஒரு நாட்டு கிடாரி ஒன்று, பசுமாடு ஒன்றுங்க. சின்னதாக வண்டு வந்து கடிச்சு சொரிஞ்சான நேரத்தில் கருப்பு கருப்பா கடி இருக்கும். அந்த மாதிரி கடி இருந்துச்சுன்னா சில பெண்கள் தாய்மார்கள் பாவாடை இருக்குமா கட்டி பாவாடை கடிக்கும். சில ஆண்கள் கெட்டி இருக்குமா போட்டு கட்டி அந்த மாதிரி